நிபந்தனையின்றி ஈரான் சரணடைய வேண்டும். ட்ரம்ப் கடும் எச்சரிக்கை. மத்திய கிழக்கில் தொடரும் போர். அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் ஈரான் நிபந்தனையின்றி சரணடைய வேண்டும் என்று கடுமையாக எச்சரித்துள்ளார். அதுவரை எந்த உடன்படிக்கையும் இருக்காது என்றும் அவர் தெரிவித்துள்ளார். மத்திய கிழக்கில் பதற்றத்தை அதிகரித்து வரும் ஈரான் போர் தற்போது 7வது நாளை எட்டியுள்ளது. இந்நிலையில் இன்று ஈரானின் பல பகுதிகளில் பெரும் வெடிப்புகள் ஏற்பட்டதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. மேலும் இஸ்ரேல் போர் விமானங்கள் லெபனானின் தெற்கு மற்றும் கிழக்கு நகரங்களை குண்டுவீசி தாக்கியதுடன் தலைநகர் பெய்ரூத்தின் தெற்கு புறநகரங்களையும் இலக்காக கொண்டதாக கூறப்படுகிறது. கடந்த சனிக்கிழமை முதல் அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் மேற்கொண்ட தாக்குதல்களில் 1332 பேர் உயிரிழந்துள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. அதோடு தெஹ்ரானின் தென்மேற்கு பகுதியில் உள்ள பரந்த் நகரில் 2 பள்ளிகள் ஏவுகணை தாக்குதலில் சேதமடைந்ததாக ஈரான் ஊடகங்கள் தெரிவித்துள்ளன. இதற்கிடையில் ஈரான் தனது தாக்குதல்களை ஐக்கிய அரபு அமீரகம், கத்தார் மற்றும் பஹ்ரைன் உள்ளிட்ட வளைகுடா நாடுகளின் மீது தொடர்ந்துள்ளது. அதே நேரத்தில் இஸ்ரேலின் டெல் அவீவ் நகரம் மீது வியாழக்கிழமை இரவு ட்ரோன்கள் மற்றும் ஏவுகணைகள் இணைந்து தாக்குதல் நடத்தப்பட்டதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. மத்திய கிழக்கில் போர் நிலை மேலும் தீவிரமடைந்து வரும் நிலையில் டொனால்டு டிரம்பின் இந்த எச்சரிக்கை முக்கியத்துவம் பெறுகிறது. இந்த செய்தி உங்களுக்கு பயனுள்ளதா இருந்தா வீடியோவை லைக் பண்ணுங்க, உங்க கருத்தை கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. மேலும் வளைகுடா மற்றும் உலக செய்திகளை உடனுக்குடன் பெற Gulf 360 நியூஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க.